என்னென்ன வேலை நினைக்கிறீங்க இவங்க பண்றதெல்லாம்? கொடுமை கொடுமை. நீ இதுல தானே ஆட்டம் காட்டுவ. என்கிட்ட ஈடி ரைடு போட முடியல. நீ போட்ட இடத்துல எல்லாம் ரைடு பண்ணிட்ட. எல்லாத்தையும் காசு வாங்கியிருக்க. நீ ஐடி ரைடு போட முடியல, என்கிட்ட இல்ல. அதுக்கு நன்றி சொல்லணும். நம்மகிட்ட காசு கோடி கோடியா வருது, சிமானுக்கு கோடி கோடியா வருது, எங்க இருந்தோ வருது, வரலன்னு சொல்லிட்டான். நீனே பிஜேபி பி டீம்னா என்னைய ரைட போட்டு நான் இல்லைன்ட்டான். அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும். தேங்க்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரைடு, என்னைய ரைடு. அது சொல்லிட்டாங்க. இப்ப சின்னம் தரல. ஆனாலும் பிஜேபி பி டீம் இவங்களுக்கு. ஒரு ஜனநாயகம்னு நீ நம்ப சொல்ற. 75 வருஷம்ங்க, 70 வருஷம்ங்க ஒரு கட்சி வச்சிருக்குங்க சின்ன உதயசூரியன். அரசின் நலத்திட்டத்தில எல்லாம் உதயசூரியன் சின்னத்தை போடுதுங்க. 60 வருஷம் ஆக போகுதுங்க அதிமுக. அது அரசின் நலத்திட்டத்தில் ரெட்டலை போடுது. எனக்கு சின்ன என்னன்னே தெரியல. நான் என்ன சொல்றேன், பெருமக்களே, அறிவார்ந்த சான்றோர்களே, ஆகப்பெரும் ஆட்சியாளர்களே, தலைவர்களே, கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்துவிட்ட நீங்கள் சிம்பல்லெஸ் எலெக்ஷனுக்கு வாங்க என்று நான் சொல்றேன். இப்ப என்னைய பாருங்க, சிம்பல்லெஸ். இப்ப துண்டு போட சொன்னேன். துண்டு போட்டா என்ன பிரச்சனைன்னு கேளு. அதுல தலைவர் படம் இருக்கு. தலைவர் படம் தான் ஒரு தொலைக்காட்சியும் போடாது. பாருங்க, ஓரத்துல ஓரத்துல வச்சிருக்குது. ஏன் இதை மட்டுமாவது போடையாது? தள்ளி போட மாட்டான். ஏன்? பயம். பயம். அப்ப என்னது? அப்ப என்னடா பண்ணலாம்? துண்டுல சின்னம் இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? கொடியை போட்டு வைப்பா, எல்லாம் பேட்ச் மாதிரி போட்டு பெடி ஓடி வச்சு குத்திட்டு இருப்பேன். ஏன் இப்படிலாம்? என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு வேலை செய்ய பழகணும். யாருக்கணும் கத்து கொடுத்தா? நம்மால் தான். தோட்டா இல்ல, துப்பாக்கி இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியும். துப்பாக்கி இருக்கு, தோட்டா இல்ல. சைக்கிள் பிரிவிலுக்கு போடுற பால்ரசு குண்டை வாங்கிட்டு வந்து உருக்கி குண்டு செஞ்சு அடிச்சிட்டா. அப்படி எனக்கு சீருடை கொடுக்கணும், பூட்ஸ் கொடுக்கணும், கவசம் கொடுக்கணும், நெஞ்சு கவசம் கொடுக்கணும், தொப்பி கொடுக்கணும், AK-47 கொடுக்கணும். 6 குண்டு தான், 10 குண்டு தான். துப்பாக்கி கையிலே, பனிய, செருப்ப. இதுல துப்பாக்கி தூக்கிட்டு 6 குண்டு தான். சுட்டு எதிரிய கொள்ளு, இல்லைன்னு செத்துப்போம். இப்படி படை நடத்தின புரட்சியாளன் யாரு தெரியுமில்ல? நம்ம தலைவன் தான். அவன் புள்ள நான் சின்ன வச்சுக்க, நீயே வச்சுக்க. இப்ப என்ன பண்ணுவ? சின்னமே இல்ல. 40 தொகுதிக்கு 40 சின்னம் தருவியா? அது ஐயா சீர்காழி சிதம்பரம், சீர்காழி இருக்காருல்ல, கோவிந்தராஜன், அவர் ஒரு பாட்டு இருக்கு. இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இப்ப நாம சின்னம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை தேடி போடு. வேற என்ன செய்யறது ராஜா? வாய்ப்பு இல்ல. இதுதான் வழி இருக்கு. ஏன் சின்ன என்னன்னு எங்களை விட என் மக்கள் தெரிஞ்சுக்கிற ஆர்வமா இருக்காங்க. நீ இப்ப என்ன பண்ணிட்ட? சின்னத்துக்கு ஓட்டு இல்ல, சீமானுக்கு தான் ஓட்டுன்னு காட்டி என்னை மிகப்பெரிய தலைவனாக்கிட்ட. பாரு, நீ கருத்து கணிப்பு மற்றவை 19, மற்றவை 22, மற்றவை 1 இல்ல ராஜா, நான் தான் ராஜா. மற்றவை யாரு? நான் சொல்லணும்ல, படம் பார்க்க போவோம் நானும் என் நண்பங்களும். அப்ப எங்க ஒரு அஜந்தா, மகுபா, ரவி, சண்முகா, இந்த மாதிரி திரையரங்கெல்லாம் இருக்கு. நாங்க படத்தை போகும்போது, டேய் மச்சான் கவனிச்சாடா, அதுல மற்றும் பலர்னு வரும். இந்த நடிகர்கள் பேரெல்லாம் போட்டு கேட்பான், டே மச்சான் எல்லா படத்திலையும் பார்த்தாடா, அந்த மற்றும் பலர் எல்லா படத்திலையும் நடிக்கிறான்டா. அது மாதிரி நான் எல்லா தேர்தலையும் இருக்கேன். மற்றவை அதர்ஸ். ஏய், என் பேரை சொல்ல முடியலடா. சீமான் நாம் தமிழர் கட்சி 19 விழுக்காடு 20 விழுக்காடுன்னு சொல்ல முடியல. அந்த நடுக்கம், அந்த பயம். வேந்திர நினைக்கிறேன். தனியான